ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது ஆகஸ்ட் 5ங்க. ஈவினிங் போல் கும்பத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். மார்னிங்லேருந்தே குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமிக்கு படையலுக்கு. இந்த வீடியோவோட ஃபுல் டே விலாக் மேலே லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். மார்னிங்லேருந்தே தம்பி தூங்குகிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சமையல் ஆரம்பித்தாச்சு. அம்மா வீட்டில் சுத்தமாக இந்த பழக்கம் கிடையாது. பட் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் மாமியார் வந்து ஒரு சில பூஜைகள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கும்பம் ஆகட்டும், வரலட்சுமி பூஜை, அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு விரதம்னு நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஈவன் அம்மா வீட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம மாமியார் என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதை நாமளும் ஃபாலோ பண்ணணும். அவங்க அளவுக்கு முடியலனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் மாமியார்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சுருவேன். அதுவும் இந்த டைம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் சமையல். சாமிக்கு பச்சரிசி பொங்கல், முருங்கீரை பொரியல், முட்டை தொக்கு, கூழ், துள்ளு மாவு இடித்தது எல்லாமே ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மட்டன் குழம்பு, கருவாடு கத்திரிக்காய் குழம்பு, இது எல்லாமே. என்னடா சாமிக்கு நான்வெஜ்ஜுன்னு யோசிக்காதீங்க. கும்பம் வைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் வந்து நான்வெஜ் வச்சு சமைப்பாங்க. அதில் என் மாமியாரோட வழக்கம் வந்து நான்வெஜ் வச்சு சமைக்கிறது தான். அவ்வளோதாங்க, நல்லபடியாக எல்லாமே செஞ்சும் முடித்தாச்சு. டேஸ்ட் வைஸும் எதுவுமே கொஞ்சம் கூட உப்பு பார்க்காம செஞ்சேன். ஏதாச்சும் உப்பு ஜாஸ்தியாக போயிடும்னு நினச்சேன். பட் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மாமியார் ஃபாலோ பண்ணதோ இல்லை உங்கள் இன்லாஸ் வீட்டில் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்து அதை இப்போவும் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.